ஸோ இந்த ஒரு வீடு எடுத்துக்கிட்டிங்கன்னா 79 மீட்டர் ஸ்கொயர் இருக்குது. பட் ஆனால் ரொம்ப குட்டி குட்டியான ரூம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் கார் பார்க்கிங் ஏரியாவுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு காலியாக இருக்கிறதுனால, ஏன்னா இது இந்த ஸ்பேஸ் விடணும் அப்படின்னு ரெகுலேஷன் இருக்குது. அதனால தான் இவங்களால் இந்த பால்கனி எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்ட முடியல. இந்த பால்கனி போய் பார்க்கலாமே மேலே எப்படி இருக்குன்னு. வாங்க அப்படியே நம்ம உள்ளே போகலாம். இது நார்மல் டிப்பிக்கல் வீடு தான். இந்த வீடு எவ்வளோ காசு சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 5,20,00,000 கிட்ட வந்து சொல்கிறாங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆன்டி ஸ்லிப் டைல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. உங்களுக்கு டோர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு கிராண்டாகவே டோர் கொடுத்துருக்காங்க. லிக்ஸிலோடைய ஒரு டோரு நல்லா இருக்குது உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கேப் நம்மளுக்கு விட்ருக்காங்க. இதில் நம்ம போய் எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ அதே மாதிரி வாங்க நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே போகலாம். இது வந்து டியூல் ஸ்ப்ளிட் டோர்ஸ் மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது வேணும் இன்னும் நம்ம ஏன்னா ஒரு பெரிய பொருள் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா இது நம்ம இன்னும் திறந்துக்கலாம். ஓகேங்களா, அதுதான் இதில் இருக்கிற பெரிய பெனிஃபிட்டு. இல்லைனா எல்லாத்தையும் கழட்டி எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். இது விண்டோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக கொடுத்துருக்கிறது இது ஒரு பெனிஃபிட்டு, பாசிட்டிவாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஸ்டாலர் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா உள்ளே வந்தோடனே இங்கே அப்படியே நிறுத்திக்கலாம். குழந்தைங்க வச்சுருக்கிறவங்களுக்கு இது வசதியாக இருக்கும். ஸோ வாங்க அப்படியே நம்ம உள்ளே வந்தோம்னா இங்கே ஒரு சின்ன ட்ராயர் தான், ஸ்லிப்பருக்கான ட்ராயர் கொடுத்துருக்காங்க. 4 பேருக்கு பத்துமான்னு தெரியல. இங்கே மேலேயுமே நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயுமே வந்து நல்ல ஸ்பேஸ் இருக்குது. நாட் பேட், ஓகேன்னு தான் சொல்லுவேன் நான். ஸோ வாங்க இந்த ஒரு ரூம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதோட சைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 14.37 தத்தாமி அப்படின்னு சொல்லுவாங்க. 14.37 ரொம்ப சின்ன ஐட்டம் தான், இருக்கிறதுலே ரொம்ப சீப்பானது இது. பட் ஆனால் சுவிட்சஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கேருந்தே வந்து கார் பார்க்கிங்கை பார்க்க முடியும். வெளிச்சம் நல்லா இருக்குது இந்த வீட்டுக்கு. இங்கே நம்மளுக்கு கீழே வந்து காற்று சுழற்சிக்காக கொடுத்துருக்காங்க. டிவி வைக்கிற இடம் இது. என்னென்னா இந்த இது ஒட்டியிருக்காங்க இல்லைங்களா வால்பேப்பரு, அந்தளவுக்கு எனக்கு டிப்பிக்கலாக எல்லார் வீட்டிலும் ஒட்டுறது அந்தளவுக்கு லக்ஸரியாக தெரியல. இது உள்ளே வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு பால்கனி இருக்குது. ஸோ இந்த பால்கனியில் நம்ம போயிட்டு நீங்கள் ஒன்றும் பார்க்க முடியாது, சும்மா திறந்து வேணால் வச்சுக்கலாம். பக்கத்து வீட்டுக்கும் இதுக்கும் ஒரு அடி கூட இல்லை உங்களுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் பாருங்கள், அதுக்கு ஒரு படிக்கட்டு வேறு போட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் படிக்கட்டில் இறங்கி என்னத்த பண்ணுறது, பக்கத்து வீட்டில் சும்மா நின்று பேசலாம், அவ்வளோதான். அதில் ஒரு 4 செடிக்கு தண்ணி வேணால் விடலாம். இது ஹாலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன ஹாலு, 14 தத்தாமி தான் இது. இது வித் பேண்ட்ரியோடு இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன பிராண்டு அப்படின்னு தெரில. இது ரொம்ப கொஞ்சம் லோக்கல் தான், அந்தளவுக்கு குவாலிட்டியான ஒரு இது இல்லை. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா செக்ஷனு அந்தளவுக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப குவாலிட்டியாக தெரியல. பட் ஆனால் இதெல்லாமே வந்து சாஃப்ட் க்ளோஷர் இருக்குது. ஸோ பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, நார்மலாக டிப்பிக்கலாக இருக்கிறது தான் இதெல்லாம். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே லிக்ஸில் ஐநாக்ஸில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பிராண்டு. ஸோ அதுக்கடுத்தது இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி ஏன்னா கபோர்டு வைக்கணுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும், ஸ்பேஸ் ரொம்ப கன்ஸ்ட்ரெயின் ஆகிடும் நடக்கிறதுக்கு. ஃப்ரிட்ஜு வைக்கிறதுக்கான ஏரியா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியா கொடுத்துருக்காங்க. இங்கே ஃப்ரிட்ஜு இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இங்கே பாயிண்ட் கொடுக்கல கண்ணு, இது ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு கிடையாது. இது வந்து ஏன்னா ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டோரேஜ் இங்கே வைக்கலன்னா கூட அவசியம் இல்லை, இங்கே கூட வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஃப்ளோர் ஹீட்ரு, அப்புறம் ஃபுல்லாக நம்ம வீட்டுக்கான இந்த டெம்பரேச்சர் செட் பண்ணுறதெல்லாம் இதில் நம்ம பண்ணிக்கலாம். பிராண்ட் வந்து நார்த்திஸ் அந்தளவுக்கு ஒரு ஓகேன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு பிராண்டு தான். ரொம்ப சீப்பான ஒரு பிராண்டு. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ரெஸ்ட் ரூம் வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. கிச்சன் பக்கத்தில் ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஆனால் இந்த டோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான டோர்ஸு, மற்ற டோர்ஸை கம்பேர் பண்ணும்போது அது வேணால் சொல்லலாம். இது டோரோட பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா டைக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ கீழே வந்து நம்மளுக்கு டோட்டோ இது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல சின்ன விண்டோ இருக்குது. அஸ் யூஷுவல் வயசானவங்களுக்கு பிடிச்சிட்டு ஏறத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உட்காரத்துக்கு கொள்றதுக்கு வசதியாக இருக்கும். இது கைப்பிடி இதுவுமே ஒரு நல்ல பிராண்டு தான் போட்டிருக்காங்க போல இருக்குது.
என்ன பிராண்டுன்னு தெரியல. சரி, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிச்சன் இது வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த சுவிட்சஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான சுவிட்சஸ்ன்னு சொல்லலாம் எங்கள் வீட்டில் இருக்கிற சுவிட்சஸை கம்பேர் பண்ணும்போது. ஓகே, நம்மளுக்கு மீட்டர் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. இங்கே நம்ம வந்தோம்னா ரொம்ப ஐநாக்ஸோட இதுதான் ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஒரு ஆள் எங்களதை விட கொஞ்சம் ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இது கொஞ்சம் காசு கட்டிங் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. இது பார்த்திங்கன்னா இதில் டெம்பரேச்சர்லாம் நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு சின்ன விண்டோ கொடுத்துருக்காங்க, டபுள் கிளேசிங் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. பூச்சி எதனா வராமல் இருந்தால் சரி. பக்கத்து வீட்டில் கொடியெலாம் வேறு இருக்குது. சரி, வாங்க அப்படியே நம்ம வந்து மேலே போகலாம். இந்த இடத்துல எதுவும் சம்மந்தமே இல்லாமல் ஒன்று கொடுத்துருக்காங்க, எதுக்குன்னே தெரில. இந்த இடத்துல படிக்கட்டு கீழே இருக்கிற ஸ்பேஸ் அப்படியே யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, வாங்க அப்படியே நம்ம மேலே போகலாம். மேலே போனால் தான் செம காமெடி இருக்குது. இந்த படிக்கட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பார்டர்லாம் கொடுத்து பண்ணியிருக்காங்க. ஹேண்ட் ரெயிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு சாஃப்டாக மேலே ஏறுற மாதிரி. ஸோ மேலே எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு 4 பெட்ரூமு. நம்ம இப்படி உள்ளே வந்தோம் இல்லைங்களா, இப்படி உள்ளே வந்தோம்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போகிற பெட்ரூமு இது. இதோட சைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.3 தத்தாமி. இருக்கிறதுலே பெரிய ரூமு இதுதான். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல சாம்பர் கட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். பக்கத்து வீட்டில் வந்து உங்களுக்கு வெளிச்சம் போகணுன்றதுக்காக சாம்பர் கட்டு. இந்த இடத்துல தான் உங்களுக்கு குட்டி பால்கனி சொன்னேன் இல்லைங்களா, கார் பார்க்கிங்க்கு மேலே. ரொம்ப காம்பேக்ட் இது. பாருங்க, இங்கேருந்து நம்ம ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஓகே தான், அந்தளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை, ரொம்ப பெருசுன்னு சொல்கிற மாதிரி இல்லை, பட் ரொம்ப நேரமாகவும் இல்லை. ஸோ இங்கே கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நம்மளுக்கு இது வேணாம் நம்ம அடிச்சிக்கலாம். இந்தமாதிரி காம்பேக்ட் ஸ்பேஸஸ்க்காகவே டெவலப் பண்ணுது இந்த மாதிரியான ப்ராடக்ட்டுங்கெல்லாம். கட்டி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 3 மாதம் தான் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ஷட்டரும் கொடுத்துருக்காங்க. நல்லா நம்மளுக்கு ப்ரைவசியாக இருக்கும். ஓகே, செக்யூரிட்டிக்காக. இந்த இடத்துல நம்மளுக்கு துணி வைக்கிறதுக்கான இடம் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், அப்படியே வந்தோம்னா அடுத்த ரூம் நம்ம பார்க்குறது வந்து இப்போ இந்த ரூம் பார்த்துட்ருக்கோம். இந்த ரூம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 4.59, ரொம்ப சின்னது. 4.59 ஜோ அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சின்ன ரூமு. இதுக்கு ஒரு விண்டோ நம்மளுக்கு இங்கே இருக்குது, இந்த பக்கமும் விண்டோ இருக்குது. வெளிச்சத்தில் ஒன்றும் குறைச்சல் இல்லை, ஆனால் ரூம் எல்லாமே ரொம்ப சின்னதாக இருக்குது. அப்புறம் இந்த இது பேஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, இந்த 2 வால்பேப்பரையும் அதுக்கு இடையில பாருங்கள் ஒரு சின்ன கேப் மாதிரி ரொம்ப அசிங்கமாக தெரியுது. சின்ன விஷயமா இருந்தாலும் அது பில்டரோட குவாலிட்டியை காட்டும் நம்மளுக்கு. ஸோ அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம போகிற ரூம் வந்து 4.2. நம்ம முன்னாடி பார்த்த ரூமோட இது இன்னமும் சின்னது, ரொம்ப சின்னது. இது பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரூமு. அதுக்கு இங்கே ஒரு விண்டோ நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. கபோர்டு பாருங்கள், இதில் எங்கே துணி வைக்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல, ரொம்ப தவுளுண்டு. டோருங்கெல்லாம் ஓகே தான், டோருங்கெல்லாம் குறை சொல்ல முடியாது. மேலே இன்னொரு ரெஸ்ட் ரூம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதே தான் கீழே நம்ம பார்த்தோம்ல அதே மாதிரி தான் ஸ்லைடிங் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டேப்பராக இருக்கிற ஏரியாங்களில் எதெல்லாம் பொசிஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமாக இருக்கும். ரெஸ்ட் ரூம் எல்லாம் இங்கே பொசிஷன் பண்ணிட்டாங்க, ஏன்னா தலை இடிக்காது. இந்த இடம் ஸ்பேஸுமே வந்து ரொம்ப ஹாக்கோட தெரியாது. அதே மாதிரி அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கபோர்டு வச்சுருக்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். படிக்கட்டுமே வந்து இந்த இடத்துல வச்சுக்கிறது உங்களுக்கு இந்த மேலே இந்த இது வர்றதுனால உங்களுக்கு பெருசாக ஆக்குபென்சி தெரியாது. கடைசி ரூமு, இந்த ரூம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 6.6 தான் இது. அதுதான் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இங்கே நம்மளுக்கு ஒரு விண்டோ இருக்குது. இங்கேருந்து பார்த்தா சரி ஓகேங்க. ஓவராலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வீடு வந்து அந்தளவுக்கு பிடிக்கல.
ஏன்னா ரொம்ப சின்ன சின்ன ரூம், இந்த ரூம் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது, அந்தளவுக்கு யூட்டிலைசேஷனும் பண்ண முடியாது. பில்டிங்கோட குவாலிட்டியுமே எனக்கு கொஞ்சம் சரியாக படல. ஓகே, இந்த ஒரு வீடு சொல்கிற விலை வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5.5 கோடி கிட்ட சொல்கிறாங்க. 5.5 கோடிக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன கேட்டிங்கன்னா இது பக்கத்துலேயே உங்களுக்கு ஆறு ஒன்று இருக்குது, அதனால் அந்தளவுக்கு வேல்யூபிளாக நான் பார்க்கல. வாங்க இன்னொரு 4-5 ப்ராப்பர்ட்டியை பார்த்தா தான் நண்பருக்கு வந்து எந்த வீடு செட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்க முடியும்.